என்னோட 8th ஸ்டாண்டர்டில் நடந்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்கும்னு தெரில. 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கில் கிரிக்கெட் பற்றின ஒரு ஸ்டோரி இருக்கும். அந்த ஸ்டோரிக்கு எங்கள் கிளாஸில் அன்றைக்கி ஸ்கிட் பண்ண சொன்னாங்க. அண்ட் என்ன கேட்காமலேயே என்னோட குரூப்பில் என்ன மெயின் ரோல் பண்ண சொல்லிட்டாங்க. அந்த குரூப்லேயே நான் தான் கொஞ்சம் ஷையான பர்சனாக இருந்ததால் எனக்கு அந்த ரோல் பண்ண சுத்தமாக பிடிக்கல. இன்னும் 10 மினிட்ஸ் தான் இருக்குது, நல்லா பண்ண முடியுன்ற கான்ஃபிடென்ஸும் இல்லை. என்னோட தாட் எல்லாமே எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டுருணும்னு பயம் மட்டும்தான் இருந்தது. பட் மிராக்கில் என்னன்னு தெரில, அந்த ஸ்கிட் பண்ணுற மொமெண்ட்டில் பயம்லாம் போகி அந்த கேரக்டராகவே மாறிட்டான். எந்த ப்ரிப்பரேஷனும் பண்ணல, டைலாக்ஸும் சரியாக ஞாபகம் இல்லை. பட் எப்படியும் அந்த கேரக்டரை அப்படியே அடாப்ட் பண்ணிட்டான். அண்ட் அன்னைக்கு எங்கள் குரூப் தான் ஜெயிச்சது. நான் நல்ல நடிகனாக வருவேன்லாம் என் டீச்சர் சொன்னாங்க. அதை கேட்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ இந்த ஸ்டோரியை நினச்சி பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ரியலைஸ் ஆகுது. நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிற எந்த விஷயங்களுக்குமே நான் ரெடியாக ஃபீல் பண்ண போகிறதில்ல. எனக்கு அதிகமான கான்ஃபிடென்ஸ் இருக்காது, சரியான பிளான் இருக்காது. பட் இதெல்லாம் மீறியும் நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா அந்த டெசிஷனை ரிக்ரெட் பண்ண மாட்டேன்னு புரிஞ்சது. இந்த ஸ்டோரியை கேட்கும்போது உங்கள் மைண்ட்லேயும் நீங்கள் அவாய்ட் பண்ணுற ஒரு விஷயத்த கண்ணுக்கு தெரியும். கான்ஃபிடென்ஸ் இல்லை, கோல்ஸ் இல்லை, பிளான்ஸ் இல்லை, இப்படியே சொல்லி சொல்லி நம்ம அதை அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியாதுல்ல. ஸோ ஜஸ்ட் ஸ்டார்ட். அதில் நீ ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் அதை ஸ்டார்ட் பண்ணலையேன்ற ரெக்ரெட் உனக்கு இல்லாமல் இருக்கும். இப்போ சாய்ஸ் உன் கையில் தான் இருக்குது.